ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்துங்க. நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கோம் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய நலனை தெரிவிக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. இன்றைய தினமே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்குது நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத சேர்த்திக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி சித்தர்கள் வாக்கியம்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணாதான் அது முடியும். அந்த 2 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்குங்க. அந்த 2 விஷயங்கள்ல முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கே நினைக்க கூடாதுங்க. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். யாருக்காகவும் குறுக்கு வழியில் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நேர்மையான வழிகளை இன்றைய தினம் உங்களது அணுகுமுறையை நீங்கள் இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே. எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறாருங்க. அவர் வந்து குரு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் 11 கோடிய லாபஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல வலுவாக அமைந்துள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. செவ்வாய் இன்றைய தினம் சந்திரனுடன் ராசிக்கு 10ஆம் இடத்துல வலுவாக அமைந்துள்ளது. இது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் சிம்பிளி இன்னைக்கு ஃபுல்லாகவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து மகள நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுது தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இன்றைய தினம் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்து இன்றைய தினம் முதல் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே. உங்களுக்கு நாள் முழுவதும் ஆற்றல் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத பொருட்களில் நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் நல்லது. உங்களது செல்வ நிலையை உயர்த்த என்னெல்லாம் நீங்கள் வழி இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே அந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு பெருகும் நாள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் கலந்துரையாடல் வேண்டும். கலந்துரையாடுவதன் மூலமாக உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்கள் புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தக்கூடிய திறமையை நீங்கள் பயன்படுத்தி சிறப்பாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அமைக்க கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்க கூட இருக்கிறதே நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக உங்களது மனக்குறந்த காதலருக்கு தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. எனவே பெருமை மிக்க ஒரு நல்ல தருணங்கள், மகிழ்ச்சியான அன்பு பெறக்கூடிய ஒரு யோகம் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் புதிதாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய திட்டங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்டுகளை விட அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுனால இன்றைய தினம் புதிய கூட்டாளிகளை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது.
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்களே வந்து மற்றவங்களுக்கு சாதகமாக உங்களை மற்றவங்க பயன்படுத்திக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மீது கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யக்கூடாது. அதன் மூலமாக மற்றவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பெனிஃபிட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்கள் மனசில் நிறைய நல்ல நல்ல ஐடியாக்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய செலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த திறன் வந்து அதிகமாகும். உங்களது பெற்றோர்கள் உங்களையும் உங்களது வாழ்க்கை துணையும் ஆசீர்வதிக்கிறதுனால திருமண வாழ்க்கை என்ற தினம் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக தங்க நகைகள் அல்லது ஏதாவது ஒரு ஆபரணங்களை வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நண்பர்களே. அலுவலக பணிகளில் சில பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது அரசு தொடர்பான காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங்கான சூழ்நிலைகள் இப்பொழுது மறையும். திட்டமிட்ட செயல்களில் நீங்கள் எண்ணிய முடிவு கிடைக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களது உழைப்பிற்கேற்ப நல்ல ஒரு சிறந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மூலமாக உங்கள் மனதளவில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். லக்கியஸ் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு எல்லோ கலர் அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்தீர்கள். இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். ஸோ அனைவரையும் மறக்காமல் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலோடு இணைந்திருங்கள். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் 7 யூஸ் பண்ணுங்க. 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் புதியவிதமான ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இன்றைய தினம் எதிர்பாராத சில நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க. அந்த மாதிரியான நபர்கள் மூலமாக உங்களுக்கு சில மனதளவில் மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு நன்மை பயக்கும் நண்பர்களே. மாற்றம் நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய அதுவும் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான பெண்டிங்கான சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது மாறி காரியங்கள் சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட எந்த செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைச்சபடி ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு இழுபறி குறையும் நாள், உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் முறை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கும். இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகளை அலுவலக பணிகள் சம்பந்தமாக நீங்க எடுப்பீங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பிற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.